ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் தாங்க முடியல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கூழ் செஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி செஞ்சு வச்சா நாளைக்கு சாப்பிட்லாம் கூழ். அதனால் இப்போ நைட் என்ன செய்கிறேன், கூழ் செய்கிறேன். கூழுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள பச்சரிசி நொய் போட்டிருக்கேன். நொய் தான் போடுறோம். புழுங்கரிசி பச்சரிசி எது இருந்தாலும் ஆனால் நொய் தான் போடணும். கடையில் நொய் கேட்டால் தருவாங்க. 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் மாவு வந்து நம்ம வந்து ஒரு மதியானமே கரைச்சி வச்சிடணும். இப்போ நைட்டு செய்து கரெக்டாக இருக்கும். இது மாவு நல்லா கரைச்சி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், 2 டம்ளர் நொய் போட்டிருக்கோம் இல்லையா, பச்சரிசி நொய். இது புழுங்கரிசி தான் செய்யலாம், பச்சரிசினா நான் வந்து பச்சரிசி தான் செய்கிறேன். பாருங்கள், இது நல்லா இப்போ வெந்துருச்சு. இதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம இந்த மாவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்டிகிட்டே வந்துடலாம். கிண்ட அது கொஞ்சம் வெந்து வரும். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கை வலிக்கும். கொஞ்சம் பார்த்து தான் நிதானமாக செய்யணும். இல்லைன்னா அடி வர பிடிக்கும். அடி இது மாதிரி கூழ் செய்யும்போது இந்த மாதிரி குக்கரில் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தொழ மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கலந்துட்டு விடும்போது வந்து நம்ம கை விடாமல் கிளறணும். அதான் இப்போ கை விட்டோமா அடி பிடிச்ச மாதிரி அடியில் ஒரு பக்கமாக மாவு அதுமா சங்கிரும். அது இல்லாமல் அந்த நொய் சாதத்தோடு சேராது, தனித்தனியாக தெரியும். நம்மளுக்கு சம அளவு போட்டுக்கலாம். சம அளவு நொய்யும் மாவு வந்து மதியானமாக ஊற வச்சுட்டு நம்ம நைட்டு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு தான் நம்ம இதை சாப்பிட போகிறோம். இன்றைக்கே சாப்பிட முடியாது. எப்போவுமே கூழ் மட்டும் செஞ்சு அடுத்த நாள் தான் சாப்பிட முடியும். அதனால் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி, உட்டு கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கலருக்கு கை வலிக்காமல் இருக்குது. கை கொஞ்சம் ப்ராப்ளம் வேறு. அதனால் நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.